தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நவராத்திரி விரதங்களில் நாளை லட்சுமி பூஜை ஆரம்பமாக உள்ளது. விநாயகர் ஆலயங்களில் நாளை வளர்பிறை சதுர்த்தி விரத பூஜை சிறப்பாக நடைபெறவுள்ளது. விசேஷமான அபிஷேக பூஜைகள் நடைபெறும். அது மட்டுமின்றி நவராத்திரி வழிபாட்டில் லட்சுமி பூஜை ஆரம்பமாக உள்ளது. இந்த பூஜைகள் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் வியாழக்கிழமை விக்கிரங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய சதுர்த்தி விரதம். ஒவ்வொரு மாதங்களிலும் வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என்று 2 சதுர்த்திகள். இந்த தேய்பிறையிலே வருகின்ற பொழுது சங்கடகர சதுர்த்தி என்றும் இந்த விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்வது. இது இந்த சதுர்த்தியிலே வளர்பிறை சதுர்த்தி விநாயகப் பெருமானை வேண்டி அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே சென்று நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான விக்கிரங்களையும் தீர்க்கக்கூடிய விநாயகன், சகநாயகன், தனக்கு மேலொரு தலைவனில்லாதவன் இந்த விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானை வேண்டி நாம் வழிபாடுகள் செய்வதும், தலையிலே 5 தரம் குட்டி வணங்கி வழிபாடு செய்து, காதுகளை பிடித்து தோர்பிகி கர்ணகா என்கின்ற தோப்பு கரணமிட்டு வழிபாடு செய்வதும், விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான மோதகம், அவல், கடலை, சுண்டல் போன்றவை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்து சிதறுதங்காய் எடுத்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. அந்த வகையிலே இப்பொழுது முப்பெருந்தேவியராகிய அலைமகள், கலைமகள், மலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியருடைய இந்த நவராத்திரி விரத பூஜை வழிபாட்டிலே இன்றைய தினம் எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியை வேண்டி வழிபாடு செய்கின்ற லட்சுமி பூஜை ஆரம்பம். இந்த சதுர்த்தி திதியிலே மகாலட்சுமியை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களை என்கின்ற வகையிலே நாமும் அன்னை பராசக்தியை இந்த மகாலட்சுமி வடிவத்திலே வழிபாடு செய்கின்றதாகிய இந்த நவராத்திரி காலத்திலே லட்சுமி கடாட்சம் எல்லோருக்கும் கிடைத்து வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.